தெண்டப்பயல்களா, என் தூக்கமே போயிருச்சுடா. எங்க பார்த்தாலும் ஒரே அமைதியா இருக்கு. ஒரு சண்டை சத்தம் கூட என் காதுல உழுவலையடா. இந்த குட்டி சாத்தாலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? போய் பெல்ட் அடி கொடுத்துருவாடா. இதோ போறேன் ஜமா. ஐயோ ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க. தெருச்சண்டை ஒன்று கூட கேட்காம என் தூக்கமெல்லாம் போய்விட்டது என்று நமது எஜமான் எங்க மேல கோபப்படுறாரு. நீங்க என்னடான்னா சோம்பேறித்தனமா இங்க தூங்கிட்டு இருக்கீங்களே. கொள்ளுவாய் பிசாசு அவர்களே, எங்களை மன்னிக்கவும். மக்கள் எழுந்ததற்கு முன்னரே நாங்கள் இருவரும் குழாய் பக்கம் வந்து காத்திருக்கிறோம். ஆமாங்க ஆமாங்க, இங்குதான் அநேக பெண்கள் வருவாங்க. சண்டைகளை தூண்டிவிடுவது மிகவும் எளிது. ஆனா இந்த பாவி மனுஷன் இன்னும் குழாயில தண்ணீர் விடவில்லை, ஏன்னா கரண்ட் இல்லையா. ஆகவே என்ன செய்வது என கவலையுடன் தூங்கிவிட்டோம். எங்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் குழாய் பக்கம் வராவிட்டால் நீங்கள் அவருடைய வீடுகளுக்கு போக வேண்டியது தானே. பார், இந்த கிறிஸ்தவர்கள் ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளை பார்த்து விசாரித்து கைப்பிரதிகளை கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தெருவில் நின்று ஜால்ரா அடித்து இயேசு ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என்று கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். ரேடியோவை திறந்தாலும் அங்கேயும் அவர்களுடைய சத்தம்தான். நீங்கள் என்னடாவென்றால் இங்கே பெண்கள் வரவில்லை என்று தூங்குகிறீர்கள். போங்கள், போய் கிறிஸ்துவ விசுவாசிகளிடம் சண்டையை மூட்டி விடுங்கள். போங்கள் போங்கள். போகிறோம் போகிறோம். ரெபேக்கா, என்னங்க? இன்னும் காஃபி வரலையே, எனக்கு கொஞ்சம் காஃபி கொடு. இங்கே வேலையாக இருக்கேன், வந்து எடுத்துக்கோங்க. ஆமா சொன்ன, நீங்கள் இந்த வீட்டுக்கு மாடா உழைக்கிறீங்க. ஒரு சிங்கிள் காப்பி கொண்டு வர உங்கள் பொண்டாட்டிக்கு முடியலையா? ரெபேக்கா, காஃபியில் சர்க்கரையே இல்லை போல் இருக்கே. ஐயையோ, மறந்துட்டேன் போல. கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கோங்களேன். ஆமாம் சொன்ன, இது உங்களுக்கு தேவையா? ஆஃபீஸில் உட்காந்த இடத்துலையே அருமையான காப்பி உங்களை தேடி வரும். இங்கே என்னன்னா உங்கள் நிலைமையை நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குண்ணே. உங்க மனைவி உங்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை போல. ஒரு போடு போடுங்கண்ணே, அப்போதான் நீங்கள் நாளைக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே சர்க்கரையுள்ள காப்பி உங்களை தேடி வரும். டேய், என்னடா நம்ம எவ்வளவோ சொன்னாலும் இந்த ஆளுக்கு கோபமே வர மாட்டேங்குது. நம்ம வேலை இங்கே நடக்காது போல இருக்குடா. அண்ணனிட தான் நடக்கல, நான் அக்காட்ட போய் என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன். என்னங்க? சொல்லு. உப்பு தீர்ந்து போச்சுங்க, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? உங்களை நிம்மதியா பைபிள் கூட படிக்க விட மாட்டேன்றாங்க பார்த்தீங்களா? சே, மனுஷனை நிம்மதியாக பைபிள் படிக்க விடுறியா? தண்டம் தண்டம். அக்கா, இப்ப நீங்க என்னத்த சொல்லி புட்டீங்க? அண்ணன் இப்படி வயிறாரு பாருங்க. ஆமா, இப்போ என்னத்த சொல்லிட்டேன்னு தண்டோன்னு திட்டுறீங்க? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஜாமான் ஏதாவது வேணும்னா முத நாளே சொல்லி வாங்கிக்கன்னு. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குதே. ஆமாம், எனக்கு மரமண்டை, அங்கே அப்படியே அறிவு நிரம்பி வழியுது. அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே வாய் உனக்கு. தூத்துக்குடியில் இருக்கிற எங்கள் அம்மாவை இப்போ எதுக்கு இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமாம் சொன்ன, ஆமாம் சொன்ன. எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு ஜெபம் செய்வீங்க, உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு சண்டை போடுறீங்க. ஊருக்கு தான் உபதேசமா, உங்களுக்கு இல்லையா? என்ன பிரதர், என்ன நடந்தது? அது வந்துங்க பாஸ்டர், பிரசங்கியார் வந்துட்டாரா? நாம இனி சண்டையை பெருசுபடுத்தவே முடியாதே. ஒண்ணுமில்லா காரியம்தான், ஆனா அது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மத்தியில் உங்க சாட்சி கெடுத்து விட்டது.
2 பேரில் யாராவது ஒருத்தர் பொறுமையாக இருந்து விட்டு கொடுத்துருந்தா இப்போ சாட்சி கெடுத்துருக்க தேவையில்லை. சாதாரண உப்பு பிரச்சனை, அது தூத்துக்குடி வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று சொன்னதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் காரை துப்புற மாதிரி நடந்துக்கிறீங்க. சபைக்கு வரும்போது தேவதூதனா காட்சியளிக்கிறோம், ஆனால் வீட்டில் தான் நம்முடைய சுயரூபம் தெரிகிறது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா இப்படி தான் தலைகுனிகிற நிலைமை வரும். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தானே வேதவசம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். சாரிங்க பாஸ்டர், இந்த விஷயத்திற்கு காரணமானவன் யார் என்று கண்டுகொண்டேன். இனிமேல் அவனுக்கு நான் துளி கூட இடம் தர மாட்டேன் பாஸ்டர். நானும் தான் பாஸ்டர். அப்போ சரி, இங்கே பக்கத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வந்தது நல்லதாக போச்சு. என்னை மன்னிச்சிடுங்க. நீ தான் என்னை மன்னிக்கணும். ஆண்டவர் நம் கண்களை திறந்துட்டார். ஆமாங்க, நீங்கள் சொல்வது உண்மைதான். அன்று ஏபால வஞ்சித்த அந்த சாத்தானின் ஆட்கள் இன்று நம் வீட்டில் வேலை காட்டி விட்டன. அதற்கு நாமும் இடம் கொடுத்து விட்டோம். சரிம்மா, நான் போய் உப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னண்ணே, மனம் திரும்பியவுடன் நம்மள அதிகமா திட்டுறாங்களே. ஆமாம் ஆமாம், மனம் திரும்பியவுடன் இந்த பிசாசு என்னை இப்படி செஞ்சுட்டான் அப்படி நடத்திட்டான் நம்மளையே திட்டுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வெட்கப்படக்கூடாது. வா, அடுத்த விசுவாசி வீட்டுக்கு போகலாம். எங்கடா இந்த யூத் பிசாசு? என்னங்க தலைவரே? என்ன செஞ்சிட்டு இருக்க? அங்க பார், கிறிஸ்தவ வாலிப ஒருத்தன் தனி மேல உட்காந்துருக்கான். அவனை எப்படியாவது போய் பாவத்தில் விளைச்சை போ. இதோ போகிறேன் தலைவா. எவ்வளோ நேரம் தான் படிப்படை விட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்க டிவியை பாரு. உங்கள் அப்பா 10,000 ரூபாய் போட்டு வாங்கின டிவியை யூஸ் பண்ண வேண்டாமா? சரி, கொஞ்ச நேரம் டிவியில் செய்தி பார்க்கலாம். சுதந்திர தினம் பற்றிய இன்றைய சுவாரஸ்யம். இந்தியா சுதந்திரம் பெற்ற தினம் ஆகஸ்ட் 15 அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த தேதியை தீர்மானிச்சது யார் தெரியுமா? அப்படி வா, செய்தியை பார்த்தது போதும், வேற சேனல்ல மாத்து. நீ என்ன சின்ன பிள்ளையா டேவிட்டு? கார்ட்டூனை பார்க்குற? சினிமா காட்சியை பார்க்குறது தான் தப்பு. காமெடி காட்சியை பாரு. சினிமா தானே பார்க்கக்கூடாது, காமெடி காட்சியை பார்க்கலாம். பாடல் காட்சியை பார்க்குறது தப்பு இல்லை, பாடல் காட்சியை பாரு. பையன் விழுந்துட்டான்யா, விழுந்துட்டான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். 4 செவத்துக்குள்ள உன்னை யார் பார்க்க போறா? சினிமா பாரு. யாரு நம்ம பார்க்க போறா? சினிமா பார்க்கலாம். இப்படித்தான்யா அநேகர் என் வலையில் விழச் செய்கிறேன். முட்டா பசங்க சும்மா டைம் பாஸுக்காக தான் பார்க்குறேன்னு சொல்லி அடிமையாகவே மாட்டிக்கிறாங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ச்சே, இச்சையினால இழுக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டேனே. ஏசப்பா, என்னை இந்த ஒரு விஷயம் பண்ணிங்க ஆண்டவரே. என்ன போல வாலிபபுரத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் பாவ இச்சையில் விழுந்து விடாமல் பிசாசுக்கு இடம் கொடுக்காம
அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு பலம் தாருமாண்டவரே. ஆமேன். எப்பவுமே நாம தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா. டேய் குட்டிச்சாத்தானுங்களா, வந்துட்டீங்களாடா? கொள்ளிவாய் பிசாசு நானும் வந்துட்டேன்டா. யூத்தை கவர் பண்ணிட்டு வர வேண்டாமா? யூத் பிசாசு வந்துட்டேன். நிறைய பேர் டிவி பார்க்க வச்சுட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டிவி பிசாசு ஆஜர். நல்ல நேரம், நாள் பார்த்துட்டு தான் வரணும். சடங்கு பிசாசு வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? ஒருத்தர் கூட ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்ல. நான் தான் பெருமை பிசாசு வந்திருக்கேன். கரெக்ட் பிசாசு, நான் வந்துட்டேன். தலைவர் வரும் வரை எல்லாரும் ஆட்டம் போடுங்கப்பா. இதோ உலகத்தின் அதிபதி, உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பமாகிய நமது தலைவர் வருகிறார். பராக் பராக் பராக். எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்ததை குறித்து ரொம்ப துக்கப்படுறேன்ப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் துக்கம் தானா? சந்தோஷம் என நமது எஜமான் வாயில வரவே வராதா? நமக்கு ஏது சந்தோஷம்? நமக்கு இல்லாத சந்தோஷத்தை இந்த மக்கள் அனுபவிப்பதால் தான் நாம துக்கப்படுறோம். அதனால அந்த துக்கத்துல மக்களையும் பங்கு கொள்ள வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்படின்னா நமக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லையா? பிசாசுகளுக்கு ஏது சந்தோஷமும் சமாதானமும்? சரி சரி, அதை விடப்பா. இந்த வாரத்தில் உங்க வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சீங்களா? செய்து கொண்டிருக்கிறோம் தலைவரே. ஒயின் ஷாப்பில் கூட்டம், சினிமா தியேட்டரில் கூட்டம், பெட்டிக்கடையில் சிகரெட்டு பீடி பாக்கு வாங்குவோரின் கூட்டம், பாத்திரக்கடை, நகைக்கடை, ஜவுளி கடைகளில் பெண்களோட கூட்டம், பஸ்ல கூட்டம், பஸ் ஸ்டாப்ல கூட்டம், எங்க பார்த்தாலும் கூட்டம் 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 தலைவரே. அப்படின்னா அவர்கள் சம்பாத்தியத்தை எல்லாம் உலக ஆடம்பரத்தில் விரயமாக்குறாங்கன்னு சொல்லு. சம்பாத்தியம் எப்படி காணும் தலைவரே? வட்டி கொடுப்பவர்கள் பெருகிவிட்டார்கள், எனவே வட்டிக்கு வாங்குகிறவர்களும் பெருகிவிட்டார்கள் அல்லவா? அது சரி, கடன்களை எல்லாம் ஒழுங்கா கட்டிடுறாங்களா? வரவுக்கு மீறி செலவு செய்கிறார்கள். எப்படி கட்ட முடியும் தலைவா? தங்கள் பிள்ளைகள் மீது கட்டிவிட்டு போய்விடுகிறார்கள். ஒரு சிலர் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து நம்ம கூட்டத்திற்கு வந்து விடுகிறார்கள் தலைவா. இதுல இந்த கிறிஸ்துவ விசுவாசிகள்லாம் எப்படி? ஏதோ ஒரு சில பேர் தான் இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு கடன் தொல்லையிலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம கடன் சுமையில சிக்கி தவிக்கிறார்கள் தலைவா. என்னப்பா அப்படி சொல்ற? முன்பெல்லாம் பட்டணங்கள்ல தான் ஏதோ ஓரிரு சபைகள் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சுவிசேஷ கிராமங்களில் எல்லாம் சென்று விட்டது. நீங்கெல்லாம் என்னையா செஞ்சுட்டு இருக்கீங்க? தலைவரே, நம்மள அப்படி லேசில் நினைச்சிடாதீங்க. சுவிசேஷம் போகக்கூடாதபடிக்கு இப்பெல்லாம் அரசாங்கத்தின் மூலியமாவே இன்ஸ்டால்மெண்ட்ல வீடு வீடா டிவி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அட, நம்மளை ஆராதிக்கிற ஜனங்க தான் டிவி ஆராதிக்கிறாங்கன்னா கிறிஸ்துவ விசுவாசிகளும் டிவியில சீரியல் சினிமா பார்க்கறாங்க. என்னது? விசுவாசிக டிவியில சீரியல் சினிமாலாம் பார்க்கறாங்களா? என்ன தலைவரை இப்படி கேட்டுட்டீங்க? விசுவாசிகள்ல சில பேர் நம்மையும் நேசிக்கிறாங்க, கிறிஸ்துவையும் நேசிக்கிறாங்க. சில பேர் நமக்கு தான் எல்லா விஷயத்திலையும் முதலிடம், அப்புறம் தான் கிறிஸ்துவுக்கு. இன்னும் சில பேர் இருக்காங்க தலைவரே, அவங்க கிறிஸ்துவுக்கு இடமே தரதில்லை. முழுக்க முழுக்க நமக்கு தான் இடம். மிக மிக சிலரே கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து பரிசுத்தமா வாழ்றாங்க. பலே பலே,
இன்னும் உங்க திறமையெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்குப்பா. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க தலைவரே. காலைல எழுந்த உடனே ஜெபம் வேத வாசிப்பு, சாயந்தரம் ஆனால் திருப்பி அதே மாதிரியே அந்த நாளை முடிப்பாங்க. இப்படி ரொம்ப பக்திமயமாக இருந்த ஒரு அம்மாவை எப்படா நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு நான் யோசிச்சப்ப தான் பக்கத்து வீட்டு அம்மா மூலியமா தூபம் போட்டேன். சிஸ்டர் இப்போல்லாம் விதவிதமாக டிவி வருது, நீங்கள் ஒரு டிவியை வாங்கி கேபிள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்தவ சேனலில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு சொன்னேன். என் வலையில் விழுந்த அந்த அம்மாவும் கடனை உடனே வாங்கி ஒரு டிவியையும் வாங்கி கேபிள் கனெக்ஷனையும் கொடுத்தாங்க. வாங்கின கொஞ்ச நாள் என்னமோ கிறிஸ்துவ சேனலில் தான் தலைவரை பார்த்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் சேனல் விட்டு சேனல் மாற்றும் போது தான் கிறிஸ்தவ சேனல் இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியுது. இப்போல்லாம் அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் வேத வாசிப்பு எல்லாமே கட்டு. இப்படி தான் தலைவரை அநேக கிறிஸ்துவ விசுவாசிங்க குடும்பத்தை என் பக்கம் இழுத்து வச்சிருக்கேன். ஆஹா ஆஹா, மொத்தத்துல டிவி வழியில அநேக கிறிஸ்துவங்களை புடிச்சுட்டோங்கிற. ஆமா ஆமா, அது மட்டுமா சில ஊழியர்களையும் உள்ள பிடிச்சிட்டோம். அவங்க எங்கடா சினிமா தியேட்டருக்கு போனா தான் சீக்ரெட் வெளியே வந்துருமேன்ட்டு படுக்கை அறையிலேயே டிவியில சினிமா பார்க்கும்படியா அவங்கள வஞ்சிச்சிட்டேன். பலே பலே. ஏன்பா நான் அப்ப இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரே கவலையா இருக்கிறிய. ஓ வேலையில எப்படி இருக்கு தலைவரை? அநேக இடங்கள்ல ரொம்ப திறமையா இந்த கிறிஸ்தவர்களை சடங்கு பார்க்கறது, நாள் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது போன்றவற்றில் சிக்க வச்சு பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருக்க செஞ்சிட்டேன். இன்னும் சிலரை ஜாதி பெயரால் அழகழிச்சு இயேசுவை விட ஜாதி தான் முக்கியம்னு சொல்ல வச்சுட்டேன். ஒரு சில ஊழியர்களை தான் தொட முடியல. அவருங்க இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்களை செஞ்சு செத்த கிறிஸ்தவர்களை கூட உயிரடை செய்து விடுகிறார்கள். அட, அப்படிப்பட்ட ஊழியர்களை என்னிடம் சொல்லு, அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். சரி சரி, அவங்களை எப்படி மடங்கடிப்ப சொல்லு பார்க்கலாம். என்ன தலைவா, தங்களிடம் பயிற்சி எடுத்த எனக்கா தெரியாது? சொல்றேன் கேளுங்கள். ஊழியன் உள்ளத்தில் உம்மை போல் வல்லமையுள்ள ஊழியன் இந்த வட்டாரத்தில் இல்லவே இல்லை. உன் மூலம்தான் இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. நீ தாழ்மையா இருக்க வேண்டும் என ஒரு தந்திர வார்த்தையும் கூறுவேன். உடனே அந்த ஊழியன் என்னை மதித்து இது தேவ ஆலோசனை என்று எண்ணி எனக்கு தங்க இடம் கொடுத்து விடுவான். பிறகு அதை எண்ணி சிறிது காலத்தில் பெருமையை அவன் தலைமேல் ஏற்றி தலைகீழாக விழும்படி செய்வேன். இன்னும் ஒரு வழி இருக்கிறது. ஒரு ஊழியனுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கும்படி செய்வேன். அவ்வளவுதான். அதை தேவ சித்தப்படி செலவு செய்யாது தன் சொந்த சித்தத்தின்படி செலவு செய்து சீர்கெட்டு போகும்படி செய்வேன். அதுவும் முடியவில்லை என்றால் அவர்கள் பிள்ளைகளை பிடித்து விடுவேன். அவ்வளவுதான். குடும்ப சாட்சி குட்டிச்சவராகிவிடும். எப்படி என் திட்டம்? பெருசு, உங்களுடைய காரியம்லாம் எப்படி? தான தலைவரே, அநேகரை கவலைப்பட வைப்பது நமது வேலை. என் மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்கிற கவலை, என் மகனுக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்கிற கவலை, எனக்கு பிறகு இவங்க எப்படி வாழப் போகிறார்களோ என்ற கவலை, நாளைக்கு என்ன செய்வது, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் என்ற கவலையை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்கிற வேத வசனத்தை விசுவாசிக்கிறதே இல்லை. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீரத்து அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று இயேசுநாதரே சொல்லியிருக்க அதை விசுவாசிகள் கேட்கிறதும் இல்லை. கவலையினாலே பிபி, சுகர், அல்சர், ஹார்ட் அட்டாக் என்ற நோய்களை இலவசமாக வாங்கிக்கிறாங்க. வேத வசனத்தை தன் உள்ளத்தின் ஆழத்திலே வைத்திருக்கிற ஒரு சில பேருதான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மற்ற அனைவரும் கவலைப்பட்டு கவலைக்கிடமாகவே இருக்கிறார்கள் தலைவா.
ஆச்சா ஆச்சா, அதுதானே நமக்கு தேவை. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே உங்க வேலையெல்லாம் எப்படிப்பா இருக்கு? தலைவா, சர்ச்சில் அநேகரை தூங்க வைப்பதிலும் சர்ச்சுக்கு வெளியே உட்கார வைப்பதிலும் எனது அனுபவம் தொடர்ந்து செய்கிறேன். இவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தூங்க செய்கிறேன். அப்புறம் பக்கத்தில் இருப்பவரோட வேலை, அவர்களுடைய புடவைகளின் தரம், விலை, அவர்கள் போட்டிருக்கும் நகை, அவைகளை சிந்திக்க வச்சு பிரசங்கத்தை கேட்க விடாது செஞ்சிடறேன். தலைவரே, என் வேலையை அதிக நாசுக்கா செய்கிறேன். பிரசங்கத்தை அதிக உற்சாகமாக கேட்க வைத்து எல்லா பிரசங்கங்களும் அந்த பிரதருக்கு தான், அந்த சிஸ்டருக்கு தான் நினைக்க வச்சு அந்த பிரசங்கத்தை தங்களுக்குள் கிரியை செய்யாமல் செய்து விடுகிறேன். தலைவா, இப்ப பிரசங்கம் ஜெப வேலைகளிலும் விசுவாசிகளின் கவனத்தை சிதற வைப்பதற்கு நமக்கு கிடைத்த ஆயுதம் என்ன தெரியுமா? செல்போன் தான். அவங்க கவனத்தை மட்டுமல்ல, மற்றவர்களின் கவனத்தையும் சிதற செய்திடுவேன். பலே பலே, நம்ம கூட்டத்தில் யாரும் செல்போனை உபயோகப்படுத்த கூடாதுப்பா. எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சரி தலைவரே. என் திட்டத்தை சொல்கிறேன் கேளுங்க. விசுவாசிங்க சர்ச்சுக்கு போகும்போது வீட்டில் ஜன்னலை மூடலை, கேஸை மூடலை, பீரோவை பூட்டாமல், கோழி குண்டை திறக்காம, இப்படி வீட்டுக்கு 1-2 விஷயங்களை மறக்க செஞ்சிருவேன். அவசர அவசரமாக சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி ஆத்திரப்படவும் வைப்பேன். அவங்க சர்ச்சில் போய் உட்கார்ந்ததும் வீட்டில் மறதியாக செஞ்சதை எல்லாம் ஞாபகப்படுத்திடுவேன். அவ்வளோதான். பிறகு ஏன் பிரசங்கத்தை கவனிக்க போகிறாங்க? ஜன்னலை மூடலை, பூனை வந்திருக்குமே. இப்படி ஒரு சிஸ்டரோட எண்ணம். ஐயோ, பீரோவை பூட்டாமல் வந்துட்டோமே, என்ன பிரதரோட அவல நிலை. இப்படி அநேகரை கவலைப்படி வைப்பது நமது வேலை. காலையில் 8 மணி ஆராதனைக்கு முன்பாகவே தேவன் தேவ சபையில் உலாவுறார் அப்படிங்கிற எண்ணத்தையே மறக்கடிச்சிட்டு இப்போதான் பாட்டு பாடுவாங்க, இப்போதான் சங்கீதம் இருக்கும், இப்போதான் வர்ஷிப் நடக்கும், இன்னும் நேரம் இருக்குதுன்னு சொல்லி தேவனை துதிக்க துதிக்க கிடைக்கக்கூடிய விடுதலையவே அவங்க பெற்றுக்கொள்ள விடாமல் பண்ணிடுறேன். பாதி செய்திக்கு வர்ற அவங்களும் ஆலயத்துக்கு வெளியவே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வச்சு கடமைக்கு ஆலயத்துக்கு வந்தோங்கிற திருப்தி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுறேன் தலைவரே. அது சரி, இந்த வாலிப பிள்ளை விஷயங்கள் எல்லாம் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் எப்பவுமே நமது பக்கம்தான். அப்பா அம்மா கண்டிப்புக்காக தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. அங்கு வந்து நண்பர்களுடன் பேசிக்கொண்டு பிரசங்கத்தை கேட்கவே மாட்டாங்க. இன்னும் சில வாலிபர்கள் வருவார்கள், பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தை வந்து சுத்தப்படுத்தி கொள்ள அல்ல. சில ஊழியர்கள் விசுவாசிகளிடம் போகவே முடியவில்லை. அவர்களுடைய ஜெபம் அவ்வளவு அனலாய் உள்ளது. என்ன சொல்ற? அப்படி எப்படித்தான் ஜபிக்கிறாங்க? சொல்லி தொலை. அப்படிப்பட்ட ஆட்களை நினைச்சா வயிறு எரியுதியா? அவர்கள் ஜெபத்தை சொல்கிறேன், கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உமது கிருபையால் தான். நான் ஒன்றுக்கும் உதவாதவன். நான் உமது அடிமை. எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட இடமே இல்லை என ஜெபித்த போது நான் சற்று பக்கத்தில் போனால் என்னை மேன்மைப்படுத்த வரும் பிசாசை விரட்டி அடியும் ஆண்டவரே. நான் பலவீனன், அவனை நீர்தான் துரத்தி அடிக்க வேண்டும் என தேவனிடம் கூறி என்னையும் விரட்டி விடுகிறான். இப்படி தன்னை பற்றியும் தன் ஊழியத்தை பற்றியும் மேன்மை பாராட்டாது எல்லா மகிமையும் தேவனுக்கு கொடுத்து ஒரு நாயை போல தாழ்த்தும் ஊழியன் விசுவாசிகள் பக்கம் நெருங்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள் ஊழியம் சற்று உயர்ந்து வரும்போது நமது ராஜ்யம் அந்த இடங்களில் குறையவே செய்கிறது. இதற்கு என்ன செய்வது என எனக்கு விளங்கவில்லை. எனது அருமை பிசாசுகளே, இதற்கு ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன். என்ன, இப்படிப்பட்ட பயல்களை முறியடிக்க முடியாதுன்னா ஏன் ராஜ்யம் எப்படியா கட்டப்படுறது? இதற்கு நல்ல ஆலோசனை சொல்பவர்களுக்கு ஒரு அருமையான வெகுமதி கொடுக்க போறேன். தன்மான தலைவரே, நீர் எப்படி இயேசுவின் சீசருக்குள் புகுந்து ஒருவனை காட்டிக் கொடுக்க செய்தீர், மற்ற சீசர்களை ஓடும்படி செய்தீர், ஒருவனை மறுதளிக்கும்படியும் செய்தீர். அவராலே சுகம் பெற்ற நூற்றுக்கணக்கான பேர்களை நன்றியவர்களாக செய்து இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கூற செய்து இவை சிலுவையிலும் அறைந்தீர். அதுபோலதான் இப்படி தங்களை தாழ்த்தி தாழ்மையுடன் இருக்கும் ஊழியர்களை விட்டுவிட வேண்டும். ஆனால் அவர்கள் விசுவாசிகளை நாம் பிடிப்பது எளிது. அவர்களுக்குள் நன்றியில்லாத தன்மையையும்
கீழ்ப்படியாமையையும் எதிர்ப்பின் சுவாபங்களையும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சில பேர்களை தேவனை விட அந்த ஊழியனை ஆராதிக்கும்படியும் செய்ய வேண்டும். அதை கண்டு சிலர் பொறாமைப்படுவார்கள். இப்படிப்பட்ட குணங்களை விசுவாசிகளுக்குள் உண்டாக்கிவிட்டால் அந்த தாழ்மையான ஊழியன் சில காலத்துக்குள் கவலைப்பட்டு சோர்ந்து போவான். ஆஹா ஆஹா, என்ன ஆனந்தம்! அற்புத ஆலோசனை. இனி அந்த ஊழியனிடம் போகாது அவனுடைய விசுவாசிகளை ஒரு கை பார்த்து விடுகிறேன். அவர்களை பிடிப்பது எனக்கு மிகவும் எளிது. ஆனால் அடச்ச என்னய்யா ஆனா ஆவன் நான் சீக்கிரம் சொல்லு. ஒன்றுமில்லை தலைவா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை அசைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. தாவீது ராஜாவை நாம் தள்ளிவிட்டாலும் அந்த மனுஷன் அழுது இருதயத்தை நொறுக்கி ஆண்டவர் பக்கம் போனது போல அந்த பயல்களும் தாவீது வழியையே பின்பற்றி உபவாசித்து மன்றாடி அழுது அந்த ஆண்டவர் பக்கம் போய்விடுகிறார்கள். அவர்களை எப்படி பிடிப்பது என்றுதான் யாருக்கும் தெரியவில்லை. ஆமாம் ஆமாம், கொள்ளைவாய் பிசாசு சொன்னது முற்றிலும் உண்மை. எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த இயேசுவிடம் முட்டாத்தனமா நடந்து கொண்டதுதான் ஐயா. நீங்க முட்டாள நடந்து கொண்டீர்களா? உலகத்தில் உள்ள ஞானிகளுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லும் தாங்கள் அந்த இயேசுவின் விஷயத்தில் முட்டாளாகிவிட்டீர்களா? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே தலைவா. என் முட்டாத்தனத்தை சொல்றேன் கேளுங்க ஐயா. நான் இயேசுவின் விஷயத்துல அவரை சிலுவைக்கு மட்டும் அனுப்பாம அமைதியா இருந்திருந்தேன்னு வச்சுக்கவேன், அவரு வயதாகி மரிச்சிருப்பார். அவரை பிதாவும் எழுப்பியிருக்க மாட்டாரு. அப்படி எழுப்பினாலும் இவ்வளவு மகிமை இயேசுவுக்கு கிடைச்சிருக்காது பாரு. நான் பல பேரை தூண்டி பொறாமப்பட வச்சு இயேசுவை சிலுவைக்கு அனுப்புனேன் பாரு. அதுதான் நான் செஞ்ச பெரிய முட்டாத்தனம். ஏன்னா அவர் சிலுவையில் காட்டிய பொறுமை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று கூறிய அந்த உன்னத அன்பின் வார்த்தை அவரை தெய்வமாக்கி இருச்சுப்பா. அத்தோடு தேவன் அவரை எழுப்பியும் விட்டார். இப்போது இயேசு தேவன் இல்லை என எவ்வளவு சொன்ன போதிலும் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா அவரை உயர்த்திட்டாரேப்பா. இது நான் செய்த முட்டாத்தனம் அல்லவா? என்னையா பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய முட்டாத்தனத்தை பண்ணிட்டு. தலைவரே, நம்ம முடிவு எப்பவுமே முட்டாள்தனமான முடிவுதான் தலைவரே. அந்த சிலுவை நாதர் என்றைக்கு உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே அப்படின்னு சவால் விட்டுல தலைவரே போனாரு. எல்லாம் சரிதான், ஆனாலும் நமக்கு வேலை இருந்துகிட்டே தானே இருக்குது. இப்ப கூட இங்க வந்திருக்க ஜனங்கள்ல எத்தனை பேர் நம்மளை ஏற்றுக்கொள்றாங்கன்னு பார்க்கலாம். உட்காந்துருக்காங்க, நான் அவங்க கிட்ட போறேன். அந்த பையன் எனக்கு வேணும், அந்த வாலிபன் எனக்கு வேணும். Ha 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 ha!